ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு முழு மீன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை வறுத்து பாருங்கள். அப்புறம் விடவே மாட்டீங்க. இந்த மசாலா மட்டும் நீங்கள் போட்டு இந்த மீனை வறுத்தீங்கன்னா, இந்த ரசம் சோறு பருப்பு சாம்பாருக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் வெறும் மீனே நீங்கள் சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். இந்த மீனுக்கு முக்கியமானது இந்த மசாலா தான். இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, சோம்பு, சீரகம், இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்குங்க. இந்த மசாலா நிறைய குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு 4-5 பட்டை, 5-6 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் காரத்துக்கு வரமிளகா, இதெல்லாம் ஒரு 10 பொருள் வருது. இந்த 10 பொருள் நீங்கள் போட்டு வெறும் வானிலையில் வறுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, என்றைக்கெல்லாம் நீங்கள் மீன் வாங்குறீங்களோ அன்றைக்கெல்லாம் இந்த மசாலா மேலே கொஞ்சம் தூவி விட்டு எண்ணெயில் பொரிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை தோசைக்கல்லில் போட்டு வாட்டுறதா இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன மேக்னேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை லெமன் போட்டு இது வந்து தனியாக கலந்து நம்ம அந்த மீன் மேலே அப்ளை பண்ண போகிறோம். இது அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் ஊறணும். இது ஏன்னா லெமன் இருந்தாலும் புளிப்பெல்லாம் நல்லா ஊறினாக்கா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மேக்னெட் மட்டும்தான் 1 மணி நேரம் ஊறணும். அப்புறமே அந்த மசாலாலாம் தனியாக கொஞ்சம் மேலே தூவி விடுறது தான். நீங்கள் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு சிம்பிளாக இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகா, கலருக்காக உப்பு போட்டு இந்த மாதிரி தடவி வச்சுக்குங்க. நல்லா உள்ளே எல்லாம் மசாலா போகிற மாதிரி தடவி வச்சுக்குங்க. இந்த மாதிரி மீன் வந்து முழு மீனாக வாங்கி அது நல்லா மேலே வந்து கீரல் போட்டு வாங்கிக்கிங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து உள்ளே போகும். இதுக்கு வந்து 1 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. நல்லா வந்து அந்த புளிப்பு தன்மைலாம் இறங்கி அந்த லெமன் போடுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி வந்து போட்டு நல்லா உள்ளே மேலே எல்லாம் நல்லா தடவி விடணும். மேலே வந்து தூவி விட்டிங்கன்னா கூட போதும். இந்த மாதிரி தூவி விட்டு ஒரு 2-3 தடவை திருப்பி திருப்பி இது பண்ணிங்கன்னா அந்த வந்து நல்லா ஊறிடும், நல்லா பிடிச்சிக்கும். பொதுவாக மீன் வறுக்கும் போதோ இல்லை தோசைக்கல்லில் இது பண்ணும்போதோ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவே பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது மசாலா நல்லா மீனுக்குள்ளே இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பொடி போட்டு மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும், நீங்கள் சொன்னால் புரியாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு தோசைக்கல்லில் தான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தான் ஆயில். இந்த மீன் பொரிக்க பார்த்திங்கன்னா நிறையா ஆயில் தேவைப்படாது. இப்போ வந்து இந்த பொடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து 4-5 கருவேப்பிலை கொத்து நீளமாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது மேலே மீன் போட்டிங்கன்னா அந்த தோல் வந்து பிஞ்சி போகாது. பொதுவாக தோசைக்கல்லில் போட்டு நம்ம திருப்பி திருப்பி நம்ம செய்யும்போது அது நல்ல மீனாக இருந்துச்சுன்னா அந்த தோலெல்லாம் பிஞ்சு, சில மீனெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி போடும்போது அந்த தோசைக்கல்லில் பிடிச்சிக்கும், எல்லாம் பிஞ்சு வந்துடும், பார்க்கவே இதாக இருக்கும். உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வேகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா இது பெரிய மீனாக இருக்கிறதுனால உள்ளேயும் வேகணும்னா இந்த மாதிரி இட்லி பொடி மூடியோ இல்லை ஏதோ ஒரு மூடியோ போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்மில் வேக வைங்க. சிம்மில் வேக வச்சிங்கன்னா மீன் அப்படியே அந்த உள்ளே இருக்கிற இது வெந்துடும். இந்த எண்ணெயில் போட்டு அதிகமாக எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சு திருப்பி திருப்பி போடுங்க. இல்லை ஒரே தடவையே ஒரு பக்கம் வெந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷம், 10 நிமிஷம் தேவைப்படாது, ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு 5 நிமிஷம் போட்டு கூட நீங்கள் சிம்லேயே வைக்கலாம். நான் பாருங்கள் எத்தனை தடவை திருப்பி போட்டேன், ஆனால் அந்த மீன் வந்து பிஞ்சு போகவே இல்லை. ஏன்னா மீனும் நல்லா இருந்திருக்கு, நம்ம போட்ட மசாலும் நல்லா பிடிச்சிருக்கு. இந்த கருவேப்பிலை முதல்லே போடுறதுனால அந்த ஃப்ளேவரும் வந்து அந்த மீனில் இறங்கிடும். நல்லா இந்த எண்ணெயிலேயே பொரிஞ்சிருக்கிறதுனால இந்த மீன் திருப்பி போடுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த கருவேப்பிலை கூட விட்டு வைக்கல, அவ்வளோ அதுவும் சேர்த்து சாப்பிட்டுட்டோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி வெந்திருக்கு பாருங்கள், கரெக்டான பக்குவத்துக்கு வெந்திருக்கு. கம்மியான ஆயில் தான் தேவைப்படும், நிறையா ஆயிலும் தேவைப்படாது. நீங்கள் பெருசாக ஒரு மீன் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு 2ஆக கூட நீங்கள் கட் பண்ணி, ஒரு நீளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணி வேறு மீன் எதுவாக இருந்தால் லோகு, கட்லா, ஆற்று மீன் இல்லை கடல் மீன் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி முழுசாக போட்டு வறுக்கும்போது ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணி
இந்த மாதிரி மசாலா தடவி செஞ்சு பாருங்கள். எந்த மீனாக இருந்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்குது. இது ரச சாதத்துக்கு, பருப்பு சாம்பாருக்கெல்லாம், தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு தட்டு சோறு கூட காலி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த மீன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பொடி மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சதுனால. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், விடவே மாட்டீங்க. அடிக்கடி இந்த மீன் செய்வீங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு மீன் பத்தலை, எங்களுக்கு 4, 5 மீன் வாங்கியிருக்கலான்னு தோணுது. இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க. இதில் பெரிய வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மேலே கொஞ்சம் லெமனை புழிஞ்சு இந்த கருவேப்பிலையோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.